ஓகே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த கடிதம் என்று சொல்லும் பொழுது நான் சில காரியங்களை இந்த தலைப்போடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வேதத்துல புதிய ஏற்பாடுல அநேக கடிதங்கள் உண்டு. என்ன இருக்கு? கடிதங்கள் உண்டு. ஆமா தானே? கடிதங்கள் உண்டு. பழைய ஏற்பாடுல கடிதங்கள் உண்டா? பழைய ஏற்பாட்டுல கடிதங்கள் உண்டா? யாரால சொல்ல முடியும்? இருக்கா? என்ன கடிதம் இருக்கு? அப்படி சொல்ல முடியாது. என்ன இருக்குதுன்னா சரியா சொல்லணும். கடிதங்கள் நிறைய இருக்கு. சரியா? ஒன்னொன்னா நான் சொல்றேன். எனக்கு நினைவில் இருக்கிறத சொல்றேன். எஸ்ரா புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா மேதிய கோரேஸ் தான் நினைக்கிறேன், மறதியா இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. என்னது? இஸ்ரவேலர்கள் மறுபடியும் நீங்க உங்க தேசத்துக்கு போங்க, அங்க போய் ஆலயத்தை கட்டுங்க. அது ஒரு கடிதம். அவங்க ஆலயத்தை கட்டி இருக்கும் பொழுது அந்த மன்னர் முடிஞ்சு இன்னொரு மன்னர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. மேதிய பெர்ஷியா, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்னா மேதிய ராஜா அரசாளனும், அதுக்கு பிறகு பெர்ஷியா நாட்டியோடைய ராஜா அரசாளனும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல. இப்போ இவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அங்க சில சத்துருக்கள் என்று சொல்லுகிறது வேதம். இஸ்ரவேலருக்கு விரோதமானவர்கள். யார் அவங்க அப்படி என்றால், அசீரிய ராஜ்யத்தினாலே அங்கு இஸ்ரவேல்ல குடியேற்றப்பட்ட அந்நிய ஜனத்தார்கள், இஸ்ரவேலர்கள்ல. அவங்கள கூட நாங்களும் ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. ஆனால் ஆலயத்தை கட்ட வேண்டியது யூதர்களுடைய பொறுப்பு. இப்போ இவங்க முடியாத சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கடிதத்தை அவங்க அங்க அனுப்புறாங்க. எங்க? பெர்ஷிய ராஜாவுக்கு கடிதத்தை அனுப்பி இந்த வேலைகள்லாம் நிறுத்தப்படுது. அவங்க மறுபடியும் இன்னொரு கடிதம் எழுதுறாங்க. எழுதுறாங்க. அவரு கொடுத்த இருங்க, அந்த பேர் சொல்லிடுறேன். யாருன்னா அவர் பேர், அந்த அரசர் பேரு கோரேஸ். ரைட் தான். கோரேஸ் ராஜா எழுதின ஒரு கடிதம் இருக்கு, ஒரு நோட்டீஸ் இருக்குது. நீங்க போய் அவருடைய ஸ்டார் இருக்கும் இல்லையா, அவங்களோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அங்க போய் நீங்க தேடி பாருங்க. அவர் கொடுத்த இந்த கடிதம் அங்க இருக்கும். நீங்க வாசிச்சு பார்த்து எங்களுக்கு நீங்க மறுபடியும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் கட்டுமானம் ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதிரி கடிதங்களும் உண்டு. வேறொரு கடிதம் எங்க நம்ம பார்க்க முடியும் அப்படி என்றால், யாரு? எஸ்தர். எஸ்தர் புத்தகத்திலையும் வாசிக்க முடியும். எஸ்தர் புத்தகத்தில் என்ன வாசிக்க முடியும்? ஒரு கடிதம் இருக்கு. யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நியமிக்கப்படுது. மொர்தெக்காயினுடைய தலைமையிலே அது முறியடிக்கப்படுகிறது. சரியா? மறுபடியும் கடிதம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். அப்புறம் மேற்கு பண்ணிக்கவும் நார்தர்ன் கிங்டம். நார்தர்ன் கிங்டம்ல யாரு ப்ராஃபட்டா இருந்தா? ஒரு முக்கியமான ப்ராஃபட் யார் அங்க இருந்தான்னா எலியா இருந்தார். எலியா என்ன செய்யறார்? சவுதர்ன் கிங்டம்க்கு, தெற்கு ராஜ்யத்திற்கு ஒரு முறை கடிதம் எழுதுறார். நீங்க ராஜ்யத்துக்கு அனுப்பி நீங்க தேவனுக்கு புறம்பா வேலை செய்யறீங்க என்று ஒரு கண்டிப்பு கடிதமும் எலியா எழுதுகிறார். ஸோ கடிதங்கள் பழைய ஏற்பாடுல இருக்குதா? இருக்கு. புதிய ஏற்பாடுல எத்தனை கடிதங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம ஓகே, நான் அப்புறம் மறுபடியும் பார்ப்போம். சரி, இப்படி இருக்க சமீபத்திலே நான் என் நண்பரோட கூட பேசி கொண்டு இருந்தேன். அவர் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர், அப்புறம் பின்வாங்கி மறுபடியும் பின்வாங்கி போயிட்டார். அவர் என்ன சொன்னார்? எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் நல்ல காரியங்களை தான் போதிக்கிறது. என்னது? நல்லது செய்யதான் கற்றுக் கொடுக்கிறது. அப்படித்தானே? இந்த டயலாக் எத்தனை பேர் கேட்டுருக்கிறீங்க? எல்லா மதமும் நல்லது தாங்க சொல்லுது. எல்லா வேதங்களும் நல்லது என்ன நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளை தான் எழுதி இருக்குது. ஏதோ நீ கெட்டது செய்யுங்கன்னு சொல்லி எந்த வேதமும் எழுதலை அப்படின்னு பொதுவாக அந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வேறு வேதங்களோடு நம்ம பைபிளை நாம் ஈடுபடுத்த முடியாது. என்ன செய்ய முடியாது? வேறு மதங்களோடு கூட வேறு வேதத்தோடு கூட நம்முடைய பைபிளை
அதோடு கூட சமமாக நம்ம பேச முடியாது. ஏனால் வேதம் வித்தியாசமானது. வேதம் எதை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. முழு வேதமும் இயேசுவை உள்ளடக்கினதாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்போ வேதம் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. எபிரேய மொழியிலே முதல் வசனம் ஆதியாகமம் 1:1 பெரிஷிட் என்று ஆரம்பிக்கிறது. முதல் எழுத்துனது ப. இந்த வேதாகமம் முடிகிறது கிரேக்க மொழியிலே. புதிய ஏற்பாடு முடிகிறது என்னது? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் ஆமென் என்று முடிகிறது. ஆமென் என்றதும் என்ன மொழி? எபிரேய மொழி தான். என்ன எழுத்துல முடியுது? ஆமென். என்ல முடியுது. ஆரம்பிக்கிறது ப, முடிகிறது என். ரெண்டும் பென். பென் என்ன அர்த்தம்? குமாரன், சன். வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை உள்ளடக்கினதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன செய்து முடித்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மற்ற வேதத்துல அப்படியாக ஒன்றையும் நாம் காண முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு இறங்கி வந்தார், எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். நாம் இழந்ததை மறுபடியும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என்ன நன்மை செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு எழுதி கொடுத்து நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு என்ன இருக்கு? காமன் சென்ஸ் இருக்குது. அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியும் திருடக்கூடாதுன்னு. ஒரு ஆள் சொல்லிதான் நம்ம கற்றுக்கொள்ளணுமா? இல்லை. அப்படியாக கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் நமக்கு செய்து முடித்ததை வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நித்திய ஜீவனை அடைகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படியாக ஒருவேளை உங்களிடம் யாராவது வந்து பேசினார்கள் என்றால், நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டியது என்ன? இந்த வேதம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். அப்போ இயேசு இந்த வேதத்துக்கு மையமாக இருக்கிறார். சென்ட்ரல். ஜீசஸ் இஸ் த சென்ட்ரல் ஆஃப் த பைபிள். ஆமென். அவர் பரலோகத்திலேயும் என்னவாக இருக்கிறார்? மத்தியஸ்தராக, சென்ட்ரல் ஆக இருக்கிறார். நான் ஒரு 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 சத்தியம் லேட்லி நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ பரலோகத்தில் இருக்கிற ஒரு காட்சி. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் உண்டாம். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் யார்? திருத்துவ தேவன். திருத்துவ தேவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. அப்படின்னா, ஒரு சிங்காசனம் இருக்குதுன்னா, ஒரு நாற்காலி போடப்பட்டு இருக்கிறதுனா, அதுல உட்கார்கிற நபருக்கு ஒரு ரூபம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? பிலிப்பியர் சொல்லுகிறது, பிலிப்பியர்கள் நிருபத்துல வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருக்கிறார். அப்ப அந்த சிங்காசனில் உட்காருகிறவர் யார்? திருத்துவ தேவன் தான். தேவன் ஒளியாக இருக்கிறார், பிதா ஒளியாக இருக்கிறார். ரூபமாக இருக்கிறவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஒரு சிங்காசனம் இருக்குன்னா அங்க ரூபம் இருக்குன்ற அர்த்தம். அப்ப அந்த ரூபம் உடையவர் உட்கார்ந்து இருக்கிறார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. 24 மூப்பர்கள் சுற்றி இருக்கிறாங்களாம். நடுவுல யார் இருக்கிறார்? இயேசு உட்கார்ந்து இருக்கிறாராம். மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு? எத்தனை விலா எலும்புகள் நமக்கு இருக்கு? யாரால சொல்ல முடியும்? விலா எலும்பு, ரிப்ஸ் எத்தனை இருக்கு? 24 இருக்கு. 24 இப்படி இருக்கு. நடு மையத்துல என்ன இருக்கு? இருதயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருதயமாய் இருக்கிறார். அவர் தானே படைச்சாரு. அந்த அமைப்பு அப்படியே நமக்குள்ளாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளாகவும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? இப்ப எங்க பார்த்தாலும் இருதய நோய் தான் பெரிய ஃபோபியா. அங்க ஹார்ட் அட்டாக், இங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு உணவு முறைகள் எல்லாம் மாற்றி. கிறிஸ்து பிரியமானவர்களே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தோம்னா அவர் நம்ம இருதயத்தை பாதுகாக்க போறார். நம்மளால பாதுகாக்க முடியாது. என்னதான் ஓடி ஓடி எக்ஸசைஸ் செஞ்சு வேர்த்து விறுவிறுத்து இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அது ஒரு கேள்விக்குறி. ஹல்லேலூயா. சரி, அப்ப வேதம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆமென். இது எழுதப்பட்ட வேத வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அவரே வார்த்தையானவர். அவரே யாரு? வார்த்தையானவர் உலகத்துக்கு இறங்கி வந்தார். அந்த வார்த்தையானவர் வாசித்து கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்து இன்னொரு நண்பரையும் நான் சந்தித்தேன். அவரு ஒரு ஒரு வகையில உறவு முறை. அவர் நல்லாதான் பேசிக்கிட்டு கொண்டு இருந்தார். திடீரென்று என்ன சொல்லிட்டார், இந்த வேதம் நம்ம கையில இருக்கு இல்லையா, பைபிள் இருக்கு இல்லையா, இது மேனிப்புலேட்டட், என்ன தமிழ்ல சொல்லுவது, மாற்றப்பட்டு இருக்கலாம். இது சில சதி நடந்து இந்த வேதம் வித்தியாசமா என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்களாம். சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இயேசு கடவுள் அல்ல, அவர் மீட்பர், அவர் ரட்சகர். ஜீசஸ் இஸ் நாட் காட், பட் ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். கிரைஸ்ட் வேற, காட் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரக்குல இருக்கிறாரு தண்ணி. அவர் என்கிட்ட சொல்றாரு, நீங்க நீங்க ஒரு கட்டுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்கன்ற. நான் அவரை பார்த்து நானா அப்படின்னு, அதுக்கு அவரே சிரிச்சிட்டார். சரியா? அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பைபிள் மனுஷனால மாற்றப்பட்டு இருக்குதான், இது கடவுளுடைய வார்த்தை இல்லையா, இது மனுஷனால எழுதப்பட்டதான் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச முயற்சி செய்யறேன். இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை. அவர் தான் வேற நிலையில இருக்கிறாரு, பரவச நிலையில இருக்கிறார் இல்லையா, நம்ம அவர்கிட்ட போய் என்னத்தை பேசுறது. அப்போ சொன்னேன், இல்ல கைப்பட எழுதின புத்தகங்கள்லாம் பைபிள் இருக்குது. அதாவது அந்த நபர் பவுல் கைப்பட எழுதினது இருக்குது. நோ நோ நோ, பால் வாஸ் சேட் அண்ட் சம்படி வாஸ் ரிட்டன் அப்படின்னா. பவுல் எழுதி இருக்கிறாருங்க. நான் உங்கள்கிட்ட நிருபத்தை ஒரு உதாரணத்தை காட்டுறேன். ஏகப்பட்ட வசனம் 13 கடிதமும் பவுலால் எழுதப்பட்டது. நல்ல கேளுங்க, 13 கடிதமும் பவுலால் தான் எழுதப்பட்டது. சில கடிதங்கள் பவுலே தன்னுடைய கையினால் எழுதுகிறார். மற்ற கடிதங்கள் என்னால் அவர் அடிபட்டு பிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து இருக்கிற வேளையிலே அவரால் எழுத முடியாத சூழ்நிலை. அவரோடு கூட இருந்த அவருடைய அசிஸ்டன்ஸ் லூக்காவாக இருக்கலாம், அப்போலோவாக இருக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, பவுல் சொல்ல இவங்க எழுதுறாங்க. சரியா? அதுல ஒன்று பவுல் எழுதினது கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியன்ஸ் கடைசி வசனம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், நான் கட்டப்பட்டு இருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு இருப்பதாக. பவுல் எழுதுகிறார். சரியா? சரி, இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது நம் விசுவாசத்தையும் நம் வேதத்தையும் குறித்து இந்த மாதிரி தவறாக விமர்சனம் செய்கிறவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவது? சொல்லுங்க, என்ன பதில் சொல்லலாம்? எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம்? சொல்லுங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறீங்க, சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். என்ன ஜேம்ஸ், என்ன சொல்லலாம் ஜி? நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நம்ம எதையும் அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆனால் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க பைபிளை படிச்சிருக்கிறீங்களா? முதல் கேள்வி, நீங்க பைபிளை படிச்சிருக்கிறீங்களா? சரியா? அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க அந்த கடையில பிரியாணி சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? நீங்க அங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போமா இல்லையா? சரி, அதே மாதிரி கேளுங்க, நீங்க பைபிளை படிச்சிருக்கிறீங்களா? நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை படிச்சிருக்கிறேன்னு சொன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, எத்தனை முறை நீங்க படிச்சிருக்கிறீங்க? ஒரு முறை படிச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய
கருத்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை முறை நீங்க அங்க போய் சாப்பிட்டீங்க பிரியாணி? ஒரு முறை. அந்த ஒரு நாள் அன்னைக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அதுக்காக அந்த கடையே சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எத்தனை முறை நீங்க படிச்சிருக்கிறீங்க? அந்த கேள்வி கேட்கறது முன்னுக்கு நம்ம அதிக தடவை படிச்சிருக்கணும். அப்ப என்ன சொல்றேன் பதில்னா, அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்ண வேணாம். இந்த வேதத்தை நமக்கு நம்மை ப்ரூஃப் பண்ணிப்போம். நம்ம நிரூபித்துக் கொள்ளுவோம். அநேக தடவை படிச்சு. அப்ப நம்ம ஒரு 20 தடவை படிச்சுட்டோமா? அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், நான் 20 தடவை படிச்சுட்டேன். இந்த பைபிள எந்த குறையும் நான் காணல. நீங்க 21ஆவது தடவை படிச்சவங்களா இருந்தா நான் உங்கள்ட்ட உட்காந்து பேசுறேன். காட் மை பாயிண்ட்? இல்லைன்னா நிறுத்திடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது. ஒரு இன்னைக்கு இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கும். அப்புறம் அவங்க அப்படி இல்லைன்னாங்கன்னா, அவங்க இது பைபிள் படிச்சதில்லை, இல்லை ஒரு தடவைக்கு மேல படிச்சதில்லை அப்படி என்றால் கோவப்படாதீங்க, அமைதியா பேசிட்டு கர்த்தருடைய அன்பை நம்ம அவங்கள்ட்ட காமிச்சிட்டு வந்துடுவோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேக இடத்துல கிறிஸ்தவர்களை தாக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அந்த எதிர் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா தான் பேசுவாங்க. அது பேர் என்ன தெரியுமா? போலி தாழ்மை. நம்பிட வேணாம், நம்ம தான் கோவப்பட்டுருவோம். அதனால வசனம் சொல்லுது, நீங்க எல்லா விஷயத்திலும் நீங்க சாந்தமா என்னது பதில் சொல்ல வேண்டும். சரி, அப்படி இருக்கட்டும். இப்ப இதுக்கும் இந்த 4 செய்திக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. ஆக நமக்கு கொஞ்சம் மறுபடியும், ஏற்கனவே எங்கிட்ட பைபிள் நிறைய பேர் படிச்சிருக்கிறீங்க. நான் இப்ப என்ன செய்யறேன், மறுபடியும் பைபிளை பத்தி கொஞ்சம் லேசா ஒரு விசேஷமா கடிதங்களை குறித்து பேசுறேன். கடிதங்கள் என்றால் என்ன? பைபிள்ல கடிதங்கள் இருக்குதா? கடிதங்கள் இருக்கு. ஏன் கடிதங்கள் பைபிள் இருக்குது அப்படி என்றால், பவுல் என்ன செய்கிறார், அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்து புறஜாதிகளுக்கு அவரை என்ன செய்கிறார், அப்போஸ்தலனாக நியமிக்கிறார். பவுல் அப்படியாக இதுல இருந்து எருசலேம்ல இருந்து புறப்பட்டு அந்தியோகியா பட்டணம், சீரியால போயிட்டு அப்படியே மேல மைனா ஆசியா அப்படியே போயிட்டு சுத்திட்டு மறுபடியும் எருசலேமுக்கு 3 முறை வருகிறார். 3 மிஷினரி பயணம். இந்த மிஷினரி பயணங்களை போய் சபைகளை ஸ்தாபிக்கிறார். சபைகள் அந்த மாதிரி வீடுகள்ல தான் ஆரம்பிச்சாங்க, நம்மள மாதிரி தான் கூடி ஆரம்பிச்சாங்க. அப்ப சபை இவர் ஒரு பட்டணத்துல போயிட்டு ஒரு சபையை ஸ்தாபித்து கூடயே தங்கி இருப்பார். மாத கணக்காக தங்கி இருந்து அவர் அடுத்த பட்டணத்துக்கு போகும் பொழுது இங்க ஒரு மூப்பரை, ஒரு பாஸ்டரை அவர் நியமித்து விட்டு என்ன செய்வார், அடுத்த பட்டணத்துக்கு போவார். போய் இருக்கும்போது அவர் அப்படியே வழிபோக்கா இருக்கும் பொழுது இந்த சபைகள்ல இப்பொழுது ஒரு சில குழப்பங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஏன்னால் பவுல் போன உடனே இந்த விசுவாசத்தை குலைப்பதற்கு சில ஓநாய்கள் உள்ளே வருகிறது, நாய்கள் உள்ளே வருகிறது கலாத்திய அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார். இவங்களை குழப்புறாங்க. விசேஷமாக இவங்களை குழப்புறது யாருன்னா யூதர்கள் தான். யூதர்கள் என்ன குழப்புறாங்கன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டும், விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள வழி நடத்தும் பொழுது இந்த செய்தி பவுலுக்கு போகிறது. அல்லது சபையில இருக்கிற ஒழுக்க கேடுகளோட ரிப்போர்ட்டும் பவுலுக்கு அனுப்பப்படுகிறது. பவுல் என்ன செய்கிறார், உடனே வர முடியாது தானே, தூரமா இருக்கிறாங்க, கப்பல்ல போனோம் வரணும், இப்ப இன்னைக்கு மாதிரி உடனே கால் பண்ணி என்ன விசாரிக்கலாம் ஒன்றும் இல்லாததுனால அவர் கடிதத்தை எழுதுகிறார். இன்னொன்று, அவர் கடிதம் எழுதின இடம், அவருடைய ஆபீஸாக கடிதம் எழுதப்பட்ட இடம் என்னன்னா சிறைச்சாலையிலிருந்து அநேக கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ சபையில இருக்கிற பிரச்சனைகளை எப்படி கையாளுவது, ஆலோசனை கடிதங்களை பவுல் என்ன செய்கிறார், எழுதி அனுப்புகிறார். ஆலோசனை கடிதம், கண்டிப்பு கடிதம், புதிய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற விதம், கடைசி காலத்தை குறித்து அறிவில்லாதவர்களுக்கு போதிக்கிறது, இதெல்லாம் அது கான்டென்ட் பவுல் எழுதி அனுப்புகிறார். இதுதான் கடிதம். ஓகே, அப்ப பவுல் எத்தனை கடிதத்தை எழுதியிருக்கிறார் அப்படி என்றால், ஒன்று நான் சொன்ன மாதிரி சபைகளுக்கு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார், மற்றும் ஊழியக்காரர்களுக்கு, இவர் நியமித்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு வழிமுறை, நீங்க ஊழியத்தை இப்படியாக நடத்த வேண்டும், ஒரு கைட்லைன். யாருக்கு எழுதினா, தீமோத்திக்கு எழுதியிருக்கிறார், தீத்துவுக்கு எழுதியிருக்கிறார், பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது ஊழியத்தை நடத்துவதற்காக, அது வேற ஒரு விஷயத்துக்காக பிலமோனுக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது ஒரே அதிகாரம் தான். சரியா?
ஏன்னா ஊழியத்தினுடைய வழிமுறைகள், கைட்லைன், ஹவு டு மினிஸ்டர், ஜனங்களை எப்படி நடத்துறது, யாரை நீங்க ஊழியத்துக்கு அமர்த்தணும், அவங்களுடைய தகுதி என்ன, இதெல்லாம் வந்து பவுல் என்ன செய்கிறார், எழுதி அனுப்புகிறார். இதுதான் கடிதங்கள். மற்ற கடிதங்கள் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படி என்றால், யாக்கோபு எழுதியிருக்கிறார், இயேசுவனுடைய தம்பி, அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். பேதுரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். யோவான், இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலன் ஆகிய யோவான் எழுதியிருக்கிறார். அவருடைய மன்னிக்கவும், இந்த யாக்கோபு சொன்னது அவருடைய இயேசுடைய தம்பி யாக்கோபு, ரைட், இயேசுவோட தம்பி யாக்கோபு. ஏன்னா யோவானுடைய தம்பி தான் ஏற்கனவே கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசியா ஜூடாஸ் போட்டிருக்கோம், ஜூடா, அவரும் இயேசுவோடைய தம்பி தான், அவரும் கடிதத்தை எழுதியிருக்கிறார். இவங்க யாருக்கு எழுதுனாங்க? யாருக்கு எழுதுனாங்கன்னா, இந்த மாதிரி தாங்கள் ஸ்தாபித்த சபைகளுக்கு அவர்கள் பவுலை போல எழுதவில்லை, மாறாக சபை உபத்திரவத்தை கடந்து போகுது. சபையில் என்ன செய்யுது? உபத்திரம். கிறிஸ்தவனால வெட்டுறான், கிறிஸ்தவனால சலுகை இல்லை, கிறிஸ்தவன் போனா ஒண்ணு வாங்க முடியல, கிறிஸ்தவனுக்கு அவ்வளவு பிரச்சனை, சோர்ந்து போறாங்க. சோர்ந்து போகும்பொழுது இவங்களுக்கு ஒரு ஆறுதல் கடிதத்தை, நீங்க பலப்பட்டு இருக்கணும், நீங்க விசுவாசத்துல நிக்கணும், நீங்க இன்னும் வளரணும், கர்த்தர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இவங்களை பலப்படுத்தி இவங்கெல்லாம் கடிதம் எழுதுறாங்க. சரியா? இதெல்லாம் கடிதங்கள் வேதத்துல உண்டு. ஓகே, இப்போ வேதத்துல உள்ள கடிதங்களோட விளக்கம் நான் கொடுத்துட்டேன். வேதத்துல உள்ள கடிதம் என்னென்ன கடிதம்? ஒன்று ஆறுதல் கடிதம், ஆறுதல் படுத்துறது, உற்சாகப்படுத்துகிற கடிதம். வேற என்ன கடிதம்? கண்டிக்கிற கடிதம். வேற டீச்சிங்ஸ், புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற கடிதம். வேற வழிமுறை, கைட்லைன், நீ எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒன்று. வேற என்ன இருக்கு அதுல? அவங்கள ஊக்கமூட்டுகிற, அது மாதிரி சொல்லிட்டு தானே உற்சாகப்படுத்துகிறது. சரி, இதெல்லாம் இருக்கு. உலகத்துல எத்தனை விதமான கடிதங்கள் உண்டு? சோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. லீவ் லெட்டர், ஓகே. வேற அப்ளிகேஷன், சொல்லுங்க. வேற சொல்லுங்க பிரதர். நீங்க இருக்கு, அதுவும் இருக்குது. ஓகே, அதாவது கூகுள், அக்கார்டிங் டு கூகுளா ஒரு 4 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் தமிழ்ல வந்து முறைச்சார் கடிதம். ஃபார்மல் லெட்டர்னா அது வந்து வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது படிக்கிற இடத்துல காலேஜ் ஸ்கூல்ல இருக்கிற இந்த லீவ் லெட்டர், அதெல்லாம் வந்து ஃபார்மல் லெட்டர். சரிங்களா? அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ரெசிக்னேஷன் லெட்டர், வார்னிங் லெட்டர், இதெல்லாம் வந்து ஃபார்மல், இது கீழே வருது. சரியா? அடுத்து என்னன்னா பர்சனல் இன்ஃபார்மல், தனிப்பட்ட முறையில் எழுதுகிற கடிதங்கள். தனிப்பட்ட முறையில் இப்போ நமக்கெல்லாம் கடிதம் வரதே இல்லை, அப்படித்தானே? முன்னெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே எங்கள் வீட்டுக்கு லெட்டர் வரும், இந்தியாவிலேருந்து வரும். ஹேம் மெயில் நினைக்கிறேன், அந்த நீல கலர் கவரு, திரும்ப பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கோம். அது என்னது? ஏர்மெயிலா? அது வரும். கல்யாணத்துக்கெல்லாம் எங்களுக்கு பத்திரிக்கை அனுப்புவாங்க. சரியா? கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு பத்திரிக்கை வந்துடும். அதனால நாங்கள் மொய் கொடுக்க தேவையில்லை, அவ்வளோ லேட்டாக வரும் கடிதம். நாங்கள் எழுதின கடிதம் அவங்க ரிப்ளை அனுப்புவாங்க, இதெல்லாம் வரும். அப்படித்தானே? இதெல்லாம் உண்டு. அப்புறம் அது என்னன்னா குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு. அப்புறம் பேன் பால்ஸ் முன்ன இருந்துச்சு, பேன் பால்ஸ், கடித வழியா நண்பர்கள், உலகம் பூரா நண்பர்கள் கனெக்ட் பண்ணி போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்புவாங்க. இது 2ஆம் விதமான கடிதம். என்ன? பர்சனல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். 3வது என்னன்னா கவர் லெட்டர். கவர் லெட்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலை அப்ளை பண்ணுவதற்கு கவர் லெட்டர், தமிழ்ல வந்து முகப்பு கடிதம், மேல் கடிதம் என்று சொல்றாங்க. ஒரு வேலை அப்ளிகேஷன், ஓகேயா? அது வந்து அந்த பிரிவில் வருகிறது. அப்புறம் 4வதாக ஒன்று இருக்குது, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். அது என்ன தமிழ்ல வார்த்தை? பரிந்துரை கடிதம், அல்லது வேதம் சொல்லுகிறது உபச்சார கடிதம். உபசார கடிதம். இன்னைக்கு நம்முடைய வார்த்தை வசனம் அதில் என்ன வருகிறது. சரி, இப்போ
நம்ம ஏன் இந்த கடிதத்தை குறித்து படிக்கிறோம்? முதல் கேள்வி, இந்த கடிதம் என்ன செய்யும்? இந்த கடிதம் என்ன செய்யும் அப்படி என்றால், ஒரு கடிதம் வருதுன்னா சும்மா வருதா, அது ஒரு நோக்கத்துக்காக வருதா? ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆகினாலும் ஒரு கடிதம் வருகிறது. ஒரு கடிதம் வந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்குமா, மாற்றம் இருக்காதா? நிச்சயமா இருக்கும். சரி, இப்போ என்னோட கூட திருப்புங்க 2 கொரிந்தியர் பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம், 2 Corinthians chapter 3 verse 1 onwards. நான் முதல் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? பவுல் சொல்லுகிறார், உபச்சார கடிதத்தை, நிருபத்தை நான் அனுப்ப வேண்டுமோ அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டுமோ? உபச்சார கடிதம்னா என்ன? லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஏன்ஷியன்ட் அந்த நாட்கள்ல, ஆதி நாட்கள்ல ஒரு பழக்கம் உண்டு, இருந்தது, இன்றும் உண்டு. நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் என்ன பழக்கம் என்றால், ஒரு இடத்துல, அதாவது இந்த கிரேக்க ரோமர் காலம், அந்த காலத்துல ஒரு நபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு காரணமாக, ஒரு நோக்கமாக போகிறார் என்றால், அந்த நபர் என்ன செய்யணும்? அவர் இருக்கிற இடத்துல, ஆஃபிஷியல் மேட்டர்ஸ், டாக்கிங் அபௌட் ஆஃபிஷியல் மேட்டர்ஸ், இவரிடம் போகிறவர்கள் நாங்கள் லெட்டர் எழுதி அவர்கிட்ட அனுப்பணும். அவர் அதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துக்கு, இந்த நோக்கமாய் நான் வந்திருக்கிறேன், இதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று என்னது இவங்க லெட்டர் கொடுக்கணும். லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படி என்றால், இந்த நபர் யார், இவரை குறித்து சாட்சி எழுதப்பட்டிருக்கும். இவர் நல்ல நபர், ஒருவேளை இவர் மருத்துவராக இருந்தால் இவர் மருத்துவ துறையிலே சிறந்தவர், அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறார், மருத்துவத்தில் அநேகருக்கு சுகம் கிடைச்சிருக்குது, அப்படி என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பணும். அதே போல நான் முதல்ல சொன்னது போல புதிய ஏற்பாடுல இன்னொரு கடிதமும் 2 இடத்துல, ஒரு இடத்துல அந்த கடிதத்தை பார்க்க முடியும். பவுலே பரிசேயர்களிடமிருந்து ஒரு நிருபத்தை வாங்கிட்டு போறாரு. யார? எதுக்கு போறாரு? கிறிஸ்தவர்களை கைது செய்வதற்கு போறாரு. போகிற இடத்துலதான் அவர் ரட்சிக்கப்படுறாரு. சரியா? குதிரையில கீழே விழுந்து இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து, அப்போ அந்த கடிதம் இது வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அப்ப பவுல் சொல்றாரு கொரிந்தியருக்கு, என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும். என்ன குறித்து, எங்களை குறித்து, நாங்கள் செய்த நன்மைகள், கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார், நாங்கள் இத்தனை சபையை ஸ்தாபித்து இருக்கிறோம், இவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது, இவ்வளவு அடையாளங்கள் நடந்திருக்குது, நான் சுவிசேஷ ஊழியத்தை அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு அனுப்புறதுக்கும், அல்லது உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும், அதாவது நீங்க என்ன குறித்து ஒரு லெட்டர் எழுதி பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? பவுல் சொல்றாரு, எங்களுக்கு தேவை இல்லைன்ற. ஆமென். ஏன்னா பவுலை அழைத்தவர் கர்த்தர், அதனால எங்களுக்கு லெட்டர் தேவையில்லை. தேவையோன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர் இந்த முதல் வசனத்தை சொல்லுகிறது, இதை மட்டும் வாசிச்சோம்னா அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கு? ராஃபா இருக்கு. எப்படின்னா கொஞ்சம் கடினமா இருக்குது. என்ன தெரியுமா? அப்படியே கொஞ்சம் அதிகாரத்தை பேசுற மாதிரி, ஒரு ஏசுற மாதிரி இருக்குது, திட்டுற மாதிரி இருக்குது. அப்படிதானே? திட்டுற மாதிரி இருக்கு. நாங்க கடிதம் வேண்டுமா, இல்ல உங்கள்கிட்ட நாங்க பெற்றுக்கொள்ளணுமா? அப்படித்தான் கேட்கிறாரு. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? கேள்வி கேட்கிறாரு. ஆனா அடுத்த வசனம் அழகான வசனம். அவர் சொல்லுகிறார்,
எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கடிதத்தை படித்து வாசிக்க நிருபங்கள். நான் தான் அந்த நிருபம். சொல்லுங்க, நான் தான் அந்த நிருபம், நான் தான் அந்த கடிதம். ஆமென். இந்த கடிதத்தை யார் எழுதுனா? என்னையும் உங்களையும் வேதம் கடிதம் என்று சொல்லுகிறது அல்லவா? கடிதத்தை ஒருத்தர் எழுதியிருக்கணுமா இல்லையா? யார் அந்த கடிதத்தை எழுதினது? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்மை கடிதமாக மாற்றினவர், எழுதினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் கடிதமாக எழுதியிருக்கிறார். ஒரு கதை புக்காக எழுதல, ஒரு நோட் புக்காக எழுதல. வேற என்ன புக் இருக்குது? வேற எதுல எழுதி வைப்பாங்க? ஒரு ஸ்கிராப் புக்காக எழுதி வைக்கல, ஒரு டைரியாக எழுதி வைக்கல. வேற என்ன எழுதி வைப்பாங்க? நோட். அதான் நோட் சொன்னேன், நோட் புக். டெக்ஸ்ட் புக் அல்ல, மாறாக கடிதம். எது சொல்லுகிறது? கர்த்தர் நம்ம என்ன எழுதி வைத்திருக்கிறாரா? கடிதமாக எழுதி வைத்திருக்கிறாரா? அப்ப இந்த கடிதத்திற்கு ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்திருக்கிறார்னா என்ன இருக்குது? நோக்கம் உண்டு. நம்மை கடிதமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். கடிதம் எங்க இருக்கும்? எழுதி இங்கே வைத்தா அது கடிதமா? இல்ல. கடிதம்னா அது போகணும். ஹல்லேலூயா. நம்ம தான் அந்த கடிதம். நம்ம தான் கர்த்தர் ஏற்படுத்தின நிருபம். அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, பவுல் எழுதின கடிதம், மற்ற அப்போஸ்தலர்கள் எழுதின கடிதம், இதெல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 திருப்புங்க. 2 தீமோத்தேயு 3:16-17. என்னவாம்? வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த கடிதத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு கடிதம் வந்தது அப்படி என்றால், நமக்கு ஒரு கடிதம் வருது இல்லையா? ஒரு கடிதம் வந்தா அது கொஞ்சம் ஒரு இடத்துல என்ன செய்யும்? ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னேன், அப்படிதானே? போஸ்ட்மேன் வந்துட்டா என்ன செய்யும்? எல்லாரோட கவனமும் என்ன வந்ததுன்னு பார்ப்போம், அப்படிதானே? அப்படிதானே? ஓகே. இப்ப ஒரு லெட்டர் வருதுன்னா அது எப்படி இருக்கணும்? டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். என்னது? ஒரு லெட்டர் வந்ததுன்னா லெட்டர் படிக்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா? அறியாத மொழியில நமக்கு ஒரு லெட்டர் வருது, நம்ம என்ன செய்ய? படிக்க முடியுமா? படிக்க முடியாது. டிரான்ஸ்பேரண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? வெளியரங்கமா இருக்கணுமா? வெளியரங்கமா இருக்கணும். அடுத்து அது படிக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு கடிதம் எப்படி இருக்கணும்? படிக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்து என்ன? ஒரு கடிதம் எப்படி இருக்கணும்? அது நோட்டிசபிள் என்ன சொல்றது தமிழ்ல? பார்க்கக்கூடியதா இருக்கணும்.
ஒரு கடிதம் வந்து ஒளிச்சு வச்சுட்டோம், சரியா? ஒரு கடிதம் வருது. இப்ப ஜேம்ஸுக்கு ஒரு காதல் கடிதம் வருது, ஏஞ்சலின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். ஏஞ்சலோட அன்பு ஜேம்ஸுக்கு தெரியுமா? தெரியாத. அப்படித்தானே? உங்க ஹஸ்பண்ட் உங்க லவ் லெட்டர் அனுப்பியிருக்காரா? ஓ, நான் என் மனைவிக்கு அனுப்புனது இல்லை. அனுப்பியிருக்கேனா? இல்லை, அவங்க எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களே அனுப்பி அதை அவங்களே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. சரியா? படிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? அதை தவிர்க்க கூடாதபடி இருக்கணும். ஒரு கடிதம் வந்தா தூக்கி அப்படி போட்டக்கூடாது. கடிதம் யாரும் அப்படி போட மாட்டாங்க. கடிதம் வந்தா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு உடனே கடிதத்தை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து என்ன இருக்கணும்? அது நம்ம ஒரு கைக்கு சேரத்தக்க ரீச்சபிளா இருக்கணும். கடைசியா அதுல அந்த கடிதத்துல ரெஸ்பான்சிபிள் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். அப்போ நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறது கடிதம் என்று சொன்னால் நம்ம என்ன கடிதத்தை குறித்து போல் பேசுகிறார்? என்ன கடிதம்? ரெக்கமெண்டேஷன், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். அதாவது ஒரு லெட்டர் வருது. அப்படி இந்த லெட்டர் வந்து இப்ப இவர்கிட்ட கொடுத்து இதுல என்ன ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படி என்றால், நீங்க இயேசு நம்புங்க, அவர் நல்லவர், அவர் விசுவாசிங்கள், வேதத்தை படிங்க, வேதம் உங்களோட கூட பேசும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு சுகம் கிடைக்கும், எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார் என்று இப்போ நான் என்ன செய்யறேன்? ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அனுப்பி இவருக்கு அனுப்புறேன். இவருடைய பொறுப்பு, இந்த லெட்டரோட பொறுப்பு என்ன? இந்த லெட்டர் வந்து கிறிஸ்துவ அவர்கிட்ட போய் சேர்க்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவை விசுவாசிக்க இந்த லெட்டர் அவருக்கு உபச்சாரம் செய்கிறதாம், ரெக்கமெண்ட் பண்ணுகிறதாம். அப்ப கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நாம் சந்திக்கிறவர்களிடம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள we must recommend to them. அது பேச்சிலே மாத்திரம் அல்ல. பைபிள் says the kingdom of God is not in mere talking. தேவராஜ்யம் பேச்சிலே மாத்திரம் அல்ல. நானும் நீங்களும் கிறிஸ்துவுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டவர்களாக, உருமாற்றப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக மாற்றப்பட்டு நிருபமாக நாம் சந்திக்கிறவர்களிடம் நாம் செயல்பட வேண்டும். அதை நம்மால் தடுக்கவே முடியாது. கிறிஸ்து உடையவன் ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது he is noticeable. அவன் பார்க்கத்தக்கவனாய் இருக்கிறான். he is transparent. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு, அப்படி அல்ல. கிறிஸ்து உடையவன் அங்க போனா கிறிஸ்துவ தான் பிரதிநிதிப்படுத்துவான். கிறிஸ்து உடையவன் ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது he is readable. கிறிஸ்துவை ஜனங்கள் படிப்பார்கள். கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் ஒரு கிறிஸ்தவன் மூலியமாய் ஜனங்களுக்கு வெளிப்படும். We are the recommendation letter for Christ. அல்லேலூயா. இதை எழுதினவர் கர்த்தர். இயேசு எழுதும் பொழுது அதுல அர்த்த பிழை இருக்குமா? இயேசு எழுதும் பொழுது எழுத்து பிழை இருக்குமா? இயேசு எழுதும் பொழுது அது படிக்க முடியாத ஒரு கையெழுத்தாக இருக்குமா? அல்லது இயேசு எழுதும் பொழுது அது படிக்க முடியாத மொழியா இருக்குமா? அப்படி என்றால் அவர் நம்மை சரியாய் எழுதியிருக்கிறார். ஆகையினாலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. நாம் கிறிஸ்துவை மற்றவர்களிடம் சேர்க்க வேண்டிய ரெக்கமெண்டேஷன் உபச்சார கடிதமாக கர்த்தர் நம்மை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் தனியாக ஊழியம் செய்யறேன், நான் ஊழியத்துக்கென்று ஒரு நாள் ஒதுக்குறேன், ஊழியத்துக்கென்று ஒரு காலத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அல்ல. இன்றைய நாள் நான் ஒரு கடிதமாக இருக்கிறேன். நான் வேலை செய்யற இடத்துல ஒரு கடிதம், நான் வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு கடிதம், நான் வியாபாரம் செய்யற இடத்துல ஒரு கடிதம், படிக்கிற இடத்துல ஒரு கடிதம், அக்கம் பக்கத்துல ஒரு கடிதம், உறவினர்கள் கூட ஒரு கடிதம்,
நண்பர்களோடு இருக்கும்போது கடினமாக இருக்கிறேன். நான் சரியான ஜீவனை வாழுகிற, பரிசுத்த ஜீவத்தை வாழுகிறவனாக, நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மை உள்ளவனாக நானும் நீங்களும் இருக்கும் பொழுது ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். பிகாஸ் we are the recommendation letter. நீங்கள் தான் அந்த கடிதம். இப்போ கடிதத்திலே பலவித கடிதம் உண்டு, அப்படித்தானே? அதுல நான் எதிர்பார்த்த ஏதாச்சும் அது ஒண்ணு சொல்லுவீங்களான்னு அந்த கடிதத்தை நீங்க யாரும் சொல்லல. என்ன கடிதம்? வழக்கமா நம்ம எல்லாம் கேட்ட கடிதம் தான். அதான் லீவ் கடிதம் சொல்லிட்டாங்களே. பிரதர் சிஸ்டர், ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? ஒரு கடிதம் இருக்குது, அதெல்லாம் பர்சனல்ல வருது இல்லையா? பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட், பேங்க், அதெல்லாம் அதுல வந்துடும், ஃபார்மல் லெட்டர்ல வந்துடும். மெடலின், யூ கேன் கெஸ் சம்திங். அம்மா நீங்க, நான் ஒன்று சொல்லவா? மொட்டை கடுதாசி. ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கா இல்லையா அது? மொட்டை கடுதாசின்னா என்ன தெரியுமா? ஓகே, நான் என்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியல, உங்களுக்குலாம் தெரியுமா? சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? ஓகே அம்மா உங்களுக்கு தெரியும் மொட்டை கடுதாசின்னா என்னன்னு? தெரியாதா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். மொட்டை கடுதாசி எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? பிரதர் நீங்க வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்க, குட். நீங்களாம் வாசிச்சிருக்கிறீங்க, ஓ வெரி குட். நான் ஒரு தடவை அது செஞ்சிடக்கூடாது, தவறா செஞ்சுட்டேன். ஒருத்தர் சரி அதையும் பண்ண விடுங்க, அவருக்கு தமிழ் தெரியாதனால என்னை எழுதி கொடுக்க சொன்னாரு. நான் எழுதி கொடுத்ததான் என் வேலை. உள்ள அந்த கொண்டெய்னர்ல என்னோட இல்லை, இன்னொரு உதவி தான் செஞ்சேன். அப்புறம் தான் தெரியும் அது ஒரு மொட்டை கடுதாசி. சரி, ஆனா நான் ஒரு மொட்டை கடுதாசி வாசிச்சேன். ஒருத்தவங்க நினைக்கிற ஒரு, நான்லாம் கல்யாணம் பண்ற முன்னுக்கு, நான் கல்யாணம் பண்ணி எத்தனை 40 வருஷம் இருக்குமா? இல்ல எத்தனை, 21 தான் ஆகுதா? ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கியா. என் மனைவியோட அன்பு அவ்வளவு பெருசா இருக்குது. அப்போ ஒரு என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட், அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, ஒரு திருமணம் வருது. அந்த திருமணத்துல யாருக்கோ விருப்பம் இல்லை, ஏதோ ஜாதி பிரச்சனை. அதனால யாரோ ஒருத்தவங்க இந்த ஒரு நபருக்கு, அவங்க சொந்தக்காரங்க முறையில் ஒருத்தவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த லெட்டர் நான் வாசிச்சேன். அதுல எல்லா குறைகளும், ஒரு சரியில்லை ஒரு சரியில்லை, அது என் பேர் வந்திருக்குது. அதாவது நான் என்னை குறை பற்றி அல்ல, நானும் இருக்கிறேன், இவருக்கும் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி என் பேரும் அதில் எழுதப்பட்டிருந்தது. மொட்டை கடுதாசி நான் வாசிச்சிருக்கிறேன். சரி, இப்போ இவ்வளவு நேரம் கடிதத்திலே வர நன்மைகளை தானே பார்த்தோம். மொட்டை கடுதாசிலேருந்து நன்மை வருமா, கெடுதி தீமை வருமா? அநேக நேரத்தில் தீமை தான் வரும். அப்படி என்றால் தேவனால் நம்மை ஒரு நன்மையான உபச்சார நிருபமாக பயன்படுத்த முடியும் என்றால், பிசாசினாலும் நம்மை ஒரு கடிதமாக பயன்படுத்த முடியும். ஆகையினாலே நம்ம நினைச்சுக்க வேணாம், உள்ளான நான் மறைவாக இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. நானும் நீங்களும் ஒரு கடிதம், அது உண்மை. கர்த்தருடைய கடிதமாக இருக்கிறோமா, பிசாசுடைய கடிதமாக இருக்கிறோம்? நம்ம என்னதான் வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ளது வெளியே தெரிஞ்சிடும். நம்ம நினைக்க வேணாம், நான் கர்த்தருக்கு மேல விசுவாசம் அவ்வளவா இல்லைங்க, ஆனா வெளியே காட்டிக்கிற சேர்ச்சுக்கெல்லாம் வந்துடுறேன். ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு அப்பட்டமா தெரியும். பிகாஸ் லெட்டர் இஸ் நாட் ஹிடன், இட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட். அது மறைவாக உள்ளது அல்ல. அது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை ஒருத்தவர்களை என்ன செய்யும்? நம்மை பார்க்க வைக்கும். கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும்? நம்மை அவர்கள் பார்க்க வைக்கும். அதே வேளையிலே கர்த்தர் இல்லைனாலும் அது அவர்களுக்கு தெரியும்.
நம்ம ரெட்டை வேஷம் தரிக்க முடியாது. அதாவது வேஷம் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ரெட்டை வேஷம் தெரியாதிருங்கள். ஹிப்போக்ரிட்ஸா இருக்கக்கூடாது. உண்மையான நான் எனக்குள்ளாக இருக்கிற நான் வேற, வெளி வேற வேஷம் போடுகிறவராக நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறோம். நிருபத்துல வல்லமை உண்டு. ஒரு லெட்டர் வருது, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு லெட்டர் கொண்டு வந்தா அந்த லெட்டருக்கு பவர் இருக்கு. அப்ப எனக்கும் உங்களுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னென்ன அதிகாரம் தீமோத்தேயுல போட்டிருக்குது? என்ன அதிகாரமாம்? வேத வசனங்கள் எல்லாம் என்னவாம்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற்றுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. சக கிறிஸ்தவ தேவ மனுஷன்னா இன்னொரு கிறிஸ்தவன், இன்னொரு கிறிஸ்தவனை நான் இன்னும் தேறினவனாக மாற்றுவதற்கு நான் ஒரு கடிதமாக அவனிடம் இருக்கிறேன். கிறிஸ்தவனு பழகணும். என்னுடைய வாழ்க்கை நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பூரணமாகிறது இல்ல. கிராஜுவல் மூல உபதேசங்கள் 16ல கிராஜுவல், அதாவது படிப்படியாக நாம் முன்னேறி வருகிறது ஒரு உபதேசமாக இருக்கிறது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற பொறுப்பு அதிகாரம் உண்டு. அதனால நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. We are carrying Christ for others. நம்ம போற இடத்துல நம்ம கிறிஸ்துவை ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க அவரை கொஞ்சம் பாருங்க, நீங்க இவரை கொஞ்சம் பாருங்க, இயேசுவை கொஞ்சம் பாருங்க. சொல்ல அல்ல, சொல்லினால் மாத்திரம் அல்ல, சொல்லினாலும் வேண்டும். மாறாக தேவ பிரசன்னம் நம்மோடு கூட அவங்க மத்தியில பிரவேசி. அப்ப அசுத்தம் உள்ள இடத்துல கர்த்தர் அனுமதி இல்லாம நம்ம போகக்கூடாது. அப்ப என்ன சொல்றீங்க? கர்த்தர் அனுமதியோட அசுத்தம் உள்ள இடத்துக்கு போலாமா? கர்த்தர் அனுமதிச்சா நம்ம போய் தான் ஆகணும். கர்த்தர் அது ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கும். நான் ஏதாச்சும் உதாரணத்தை சொல்ல, இல்லாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்ப நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு கூட படிச்சவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்யறாங்க? தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க போக மாட்டோனா அப்படின்னா போகாம இருக்கிறது நன்று. ஆனா தேவ வல்லமுடையவனாக இருக்கிற நான் அங்கு போகும் பொழுது அது ஒரு வாய்ப்பு. அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வித்தியாசப்படுத்துவார்கள். இவன் வேற மாதிரி இருக்கிறானே, நம்ம கூட தானே படிச்சான், ஒன்னா தானே வளர்ந்தோம், ஏன் இவனிடம் மாற்றம்? இயேசு. அது கர்த்தர் அனுமதிக்கணும். இஷ்டப்பட்டு போயிடாதீங்க, கர்த்தர் அனுமதி பெற்றுக்கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அப்ப வேற என்ன நமக்கு பொறுப்பு? தேவ மனுஷன் தேறினவனாகவும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர்கள் வாழ்க்கையை வழி நடத்த எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவர்களை மாத்தணுமா? அப்போ அவைகள் இந்த ஒரு லெட்டர் நானும் நீங்களும் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உபதேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கு. அப்ப நான் போற இடத்துல நான் எப்படி நிக்கணும் அப்படி என்றால், நான் உபதேசிக்கிறவனாக இருக்கணும். வாயினால் சொற்களில் மாத்திரம் அல்ல, நான் போற இடத்துல என்னுடைய நடக்கை, நான் ஒரு உபதேசமா இருக்கேன். நான் எப்படி இருக்கணும்? நான் கடிந்து கொள்ளவனா இருக்கணும். நான் போற இடத்துல அங்கு தப்பு இருக்குன்னா நான் அதை பார்த்து நம்ம ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும், ஒரு பாவத்தின் மேல ஒரு 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 எச்சரிக்கை வரணும். ஐயோ, நான் தப்பு செய்யறேன்னு. கர்த்தர் செய்வார், நம்மை கொண்டு செய்வார். ஏன்னா நம்ம கூட வருது தேவனுடைய பிரசன்னம். அடுத்து என்ன? நீதியை சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். நம்ம தான் அவங்க மத்தியில போகும்போது நீதியா நிக்கணும். நான் எலக்ட்ரிக்கல் வேலை செய்வோம்ல, என்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், அவர் என்னுடைய இன்னொரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இந்த எலக்ட்ரிக்கல் மீட்டர்லாம் பில் கூட வருதான், அதனால கொஞ்சம் கோல்மால் வேலை பண்ணணும், செய்ய முடியுமா அப்படி கேட்டிருக்காரு. அப்போ அவர் கேட்டாரு, வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் செஞ்சது யாரு? அவர் சொன்னாரா, டேவிட் தான் செஞ்சாரு, நான் அவர் இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாரு.
அல்லேலூயா. நான் போய் இது செய்யற தப்புலாம் நான் ஒன்றும் சொன்னதே இல்லை அவங்கள்ட்ட. இது திருட்டு வேலை செய்யாதீங்க இல்லை. அவங்களுக்கே தெரியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தராலே இது கூடும். ஆகையினாலே கர்த்தர் நம்ம எவ்வளவு விசேஷமா வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது பேரை மாத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு போறது அல்ல. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர்த்தவருக்காக பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனைவருக்காகவும் மரித்தார். 2 கொரிந்தியர் 5:15. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபித்து ஒப்பு கொடுக்க போறோம். எழுந்து நிற்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கர்த்தர் எங்களோட பேசினதற்காக ராஜா, இந்த கடிதம் என்ற தலைப்புல எங்களோட கர்த்தர் இடைப்பட்டு எங்களுடைய ஸ்தானத்தை, எங்களுடைய தகுதியை, கர்த்தர் எங்க மேல் வைத்திருக்கிற பொறுப்பை கர்த்தர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற ஒரு அதிகாரத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவர்கள் யாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர கர்த்தர் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உங்களுடைய கடிதமாக புறப்பட்டு போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொன்ன வேத வசனம் நிறைவேறும்படி கர்த்தர் தாமே எங்கள் யாவரையும் உமது உபச்சார கடிதமாக பயன்படுத்தபடியா ஜெபித்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.